தலைப்பு செய்திகள். மண்டதீவு மனித புதைகுழி வழக்கு ஜூலை 28 வரை ஒத்திவைப்பு. தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக உள்ளன, பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. மிக விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுவோம், ஜனாதிபதி ட்ரம்ப். அமெரிக்க நிறுவனங்களை தாக்கி அழிப்போம், ஈரான் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த 25 இந்திய கடற்தொழிலாளர்கள் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மேலும் 12 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 19 இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த சமயம் கடற்படையினரால் 25 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அன்று முதல் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்படி கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக இதுவரை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என திணைக்களம் சார்பில் மன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 25 கடற்தொழிலாளர்களையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் 18 கைது செய்யப்பட்ட 12 இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது மேற்படி 12 கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்படும் மீனவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இருவேறு நீதிமன்றங்களில் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மண்டைத்தீவு மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் அனிஃபா ரஜீவ் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை எதிர்வரும் ஜூலை மாதம் 28 ஒத்திவைக்க மன்று உத்தரவிட்டது. 1990களில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கையொன்றின் போது கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாக கருதப்படும் மண்டைத்தீவு புதைக்குழி விவகாரம் தீவக பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான முறைப்பாட்டை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெட்டில்டா மற்றும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் ஊர்காவல்துறை போலீசில் பதிவு செய்திருந்தனர். நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசார் தரப்பிலிருந்து சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட தரப்பு மற்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பாக பூர்ணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி செல்வகுமார், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பிராந்திய இணைப்பாளர் சுவாமிநாதன் பிரகலாதன், வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் மற்றும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். முன்னதாக கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 அன்று நடைபெற்ற விசாரணையின் போது புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கான வசதிகள் இல்லை என ஊர்காவற்துறை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மண்டைத்தீவு மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையிலேயே இந்த வழக்கு மீண்டும் ஜூலை மாதம் 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை என்னும் விடயத்தில் சிங்கள கட்சிகளை விட தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக உள்ளதாகவும் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுதான் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் என்று ஒரு வரியில் ஒரு ஆவணத்தினை நாம் வழங்குவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை என்னும் விடயத்தில் சிங்கள கட்சிகளை விட தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக உள்ளது. பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக மாத்திரமே சில சுயநலவாதிகள் தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என கூறி எங்களை பிரித்திருக்கும் இனமாக காட்ட முயல்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற தந்தை செல்வாவின் 128வது ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் அமுலில் உள்ள எரிபொருள் விநியோக ஒழுங்குமுறையில் மாற்றம் செய்து இன்றைய தினம் அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்றும் இன்றும் ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளாக அமைந்துள்ளதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த விசேட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கமாக ஒற்றை எண் பதிவு இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு மட்டும் வழங்கப்படும் எரிபொருள் விநியோகம் இன்றைய தினத்தில் இரட்டை எண்களை கொண்ட வாகனங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார விளக்கமளித்துள்ளார். இந்த தற்காலிக மாற்றம் மூலம் பொதுமக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதோடு எரிபொருள் நிலையங்களில் காணப்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் தேவையற்ற வகையில் திரள்களை தவிர்த்து ஒழுங்குடன் எரிபொருள்களை பெற்றுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்க படைகள் ஈரானில் தங்கள் நடவடிக்கைகளை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டுவரும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது நிர்வாகம் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் இது 2 முதல் 3 வார கால அவகாசத்தை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி அன்று போர் தொடங்கியதிலிருந்து நிலவும் அதிக எரிபொருள் விலைகளின் தாக்கம் குறித்து வெள்ளை மாளிகை நிகழ்ச்சியொன்றில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது ட்ரம்ப், நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஈரானை விட்டு வெளியேறுவது தான். நாங்கள் அதை மிக விரைவில் செய்வோம். அவர்கள் சரிந்து விழுவார்கள். நாங்கள் வேலையை முடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்களில் அல்லது ஓரிரு நாட்களில் இந்த வேலையை முடித்துவிடலாம் என்று நினைக்கின்றேன். நீண்ட காலத்திற்கு அவர்களால் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று நாங்கள் உணரும் போது நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தனது இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் முன்னெடுத்து செல்லும் என்றும் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை தொடர்ந்து நசுக்குவோம் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாய் அன்று தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரம் இன்னும் முடியவில்லை. பயங்கரவாத ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து நசுக்குவோம் என்று அவர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தனது நாட்டிற்கு தேவையான உறுதிப்பாடு உள்ளது என்றும், ஆனால் இந்த மோதல் மீண்டும் ஏற்படாது என்பதற்கான உத்தரவாதங்களை கோருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன் கூறிய சிறிய நேரத்திலேயே நெதன்யாகுவின் கருத்துக்கள் வெளிவந்தன. யூதர்களின் பாஸ்கா பண்டிகைக்கு முன்னைய நாள் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் நெதன்யாகு, நாங்கள் செயல்பட வேண்டியிருந்தது, நாங்கள் செயல்பட்டோம், நாங்கள் எங்கள் லட்சியத்தில் உறுதியாக இருந்து மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றியுள்ளோம் என்று கூறினார். தொடர்ந்து போர் நடந்து வந்த போதிலும் இஸ்ரேல் ஒரு பிராந்திய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்றும் உறுதிப்படுத்தினார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் ஆப்பிள், கூகுள், மெட்டா, IBM, டெஸ்லா மற்றும் போயிங் போன்ற 18 முன்னணி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்கி அழிப்போம் என்று அறிவித்துள்ளனர். இதுகுறித்து செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரானின் அதிகாரிகளின் குறிவைத்து நடத்தப்பட்ட படுகொலைகளில் இந்த நிறுவனங்கள் உடந்தையாக இருந்ததாக பாதுகாப்பு படையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிறுவனங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி அன்று தெஹ்ரான் நேரப்படி இரவு 8 மணி முதல் ஈரானில் நடைபெறும் ஒவ்வொரு படுகொலைக்கும் பதிலடியாக தங்களின் தொடர்புடைய பிரிவுகள் அளிக்கப்படுவதை எதிர்பார்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இந்த நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு விடுத்த ஓர் எச்சரிக்கையில், உங்கள் உயிரை காத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் உடனடியாக தங்கள் பணிவிடங்களை விட்டு வெளியேறுமாறு நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. தாக்குதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிறுவனங்களாக ஆப்பிள், மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல், IBM, டெல், டெஸ்லா, என்விடியா, போயிங், HP, சிஸ்கோ, ஆராக்கிள், பிளான்டர், JP மோர்கன், GE, ஸ்பயர் சொல்யூஷன் மற்றும் G42 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த நிறுவனங்களை பயங்கரவாத நிறுவனங்கள் என்று முத்திரை குத்தியுள்ள பாதுகாப்பு படையினர், இந்த நிறுவனங்களை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1924 இராணுவ புரட்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக ஹிட்லருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனாலும் 9 மாதங்களில் அவர் விடுதலையானார். 1958 இலங்கை இனக்கலவரம். கொழும்பு நகரில் தமிழில் எழுதப்பட்ட பெயர் பலகைகள் மீது தார் பூசப்பட்டன. 1976 ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக், ரொனால்ட் வைன் ஆகியோரால் கலிபோர்னியாவில் தொடங்கப்பட்டது. 2004 கூகுள் நிறுவனம் ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.